வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் கேட்க போறீங்க? அதாவது பஞ்சபூத முத்திரைகள் சொல்லி தரீங்க. ஆமா, அது நம்ம ஏற்கனவே ஒவ்வொன்றா செஞ்சு முத்திரைகள் நிறைய முத்திரைகள் நீங்கள் செஞ்ச முத்திரைகளே அதில் வந்துடும். இருந்தாலும் அந்த பஞ்சபூத முத்திரைகள்னு தனி ஒரு தொகுப்பாக பார்க்குறோம் இப்போ. ஓகே மேம். இப்போ முத்திரைகள் செய்கிறதுக்கு முன்னாடி அதோட ப்ரொசீஜர், நம்ம எந்த முத்திரை செய்கிறதா இருந்தாலும் நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கிறோம். நம்ம எண்ணத்தால் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறோம். நார்மலாக மூச்சை உள்ளே இழுக்கிறோம், நார்மலாக மூச்சை வெளியில் விடுறோம். இது மாதிரி ஒரு 5 டைம்ஸ் டீப் இன்ஹேல், ஸ்லோ அண்ட் டீப் இன்ஹேல் பண்ணிக்கிறோம், எக்ஸேல் பண்ணிக்கிறோம். இப்போ கை விரல்களை இணைத்து பஞ்சபூத முத்திரைகள் நம்ம ஜோதி மேம் செஞ்சு காமிச்சு நிறையா முத்திரைகள் நம்ம போட்டிருக்கோம். இந்த பஞ்சபூத முத்திரைன்ற ஒரு தொகுப்பாக ஒரு ஆர்டராக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிலமூலகம். அதுக்கு பிருத்திவி முத்திரை. பிருத்திவி முத்திரை எப்படி செய்யணும்? மோதிர விரலோட நுனியையும் கட்டை விரலோட நுனியையும் இணைக்கிறாங்க. இப்போ கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மோதிர விரல் நுனி கட்டை விரலோட நுனியை இணைக்கிறாங்க. மற்ற விரல்கள் நேராக நீட்டி இருக்க வேண்டும். பஞ்சபூதம் 5 எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு வர்றது நிலம். நிலம் சார்ந்த மூலகம். அதை நல்லா இயங்க வைக்கக்கூடிய பிருத்திவி முத்திரை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மைல்டு ப்ரெஸ் கொடுக்குறாங்க, ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. மோதிர விரல் நுனியோட கட்டை விரல் நுனியை அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு எண்ணத்தால் நம்மளோட மூச்சு உள்ளே இழுக்கிறதையும் வெளியில் விடுறதையும் வாட்ச் பண்ணிவிட்டு, மற்றொரு எண்ணத்தால் கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. எந்த முதிரை செய்கிறதா இருந்தாலும் மெதுவாக தான் ஒரு அழுத்தம் கொடுக்கணும். அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணணும், ஃபீல் பண்ணணும். இப்போ அடுத்த முதிரை பார்க்க போகிறாங்க. நீர்மூலகம் செஞ்சிடலாமா மேம்? ஆமாம், அதுக்கு என்ன யூஸ்? அது மண்ணீரல் இறைப்பையை நல்லா ஹெல்ப் பண்ணும். நிலம் சார்ந்த மூலகம். அடுத்து இப்போ நீர் மூலகம் பார்க்க போகிறோம். வர்ண முத்திரை. இதோட யூஸஸும் நான் சொல்லிடுறேன். அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் இந்த முதிரையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வர்ண முதிரை எப்படி செய்கிறதுனா, சுண்டு விரலோட நுனியை கட்டை விரலோட நுனியில் இணைத்து அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. சுண்டு விரல் நுனி கட்டை விரல் நுனியோடு இணைக்கிறாங்க, அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. மற்ற விரல்கள் நன்றாக சேர்ந்து இருக்க வேண்டும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து மடி மேலே கை வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு எண்ணத்தால் ப்ரீத். ஒவ்வொரு முதிரையும் நம்ம 3 to 5 மினிட்ஸ் செய்யணும். நம்ம இந்த 5 முதிரைகள் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிகமான பலங்களை கொடுக்கக்கூடிய முதிரைகளாக இதில் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முத்திரையும் நம்ம 3 to 5 மினிட்ஸ்க்கு இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருக்கணுங்கிறதில்ல. அதுக்கு மீறி உட்காந்துருந்தோம் நமக்கு முதல்ல டைம் பத்தாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரலும் வலி வரும் ஆரம்பத்தில். ஓகே, 3 மினிட்ஸ் போதுமான அளவாக இருக்கும். இந்த வர்ண முதிரை சிறுநீரகம் சிறுநீரகப்பை என்ற உள் உறுப்புகளை இது சார்ந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சுகர் கண்ட்ரோலுக்கு இந்த முதிரை ஹெல்ப் பண்ணும். ஓகே மேம், மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த முதிரை பார்க்கலாம். இப்போ 3rd ஒன் நெருப்பு மூலகம். நடுவிரலை மடித்து அவங்க உள்ளங்கையில் வச்சுருக்காங்க. நடுவிரல் மேலே கட்டை விரலை வைத்து மைல்டு ப்ரெஸ் பண்ணுறாங்க. சூனிய முதிரை. கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நோட்டை செஞ்சு காமிங்க மேம். நடுவிரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுருக்காங்க. இந்த நடுவிரலுக்கு மேலே கட்டை விரலால் ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த முதிரையின் பெயர் சூனிய முதிரை. மடி மீது வைத்துக்கிறாங்க, மெதுவான அழுத்தம் கொடுக்குறாங்க. ஒரு எண்ணத்தால் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கிறாங்க. மற்றொரு எண்ணத்தால் கை விரல்களை கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க, சூனிய முதிரையோட அழுத்தத்தை. இப்போ இந்த நெருப்பு மூலகம் இதயம் சிறுகுடல் இந்த உள் உறுப்புகளை மையமாக இயக்குகின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட பலங்கள் பார்க்குறப்ப காது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வராது. சூனிய முதிரை ஹார்ட்டுக்கும் நல்ல பலத்தை கொடுக்கக்கூடிய முதிரை சூனிய முதிரை. ஓகே மேம், மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த முதிரை பார்க்கலாம். அடுத்த மூலகத்தை பார்க்கலாம். இப்போ அடுத்த மூலகம் வாயு மூலகம். வாயு மூலகம் ஓகேயா. இப்போ காற்று மூலகம் சொல்லலாம். நம்ம கட்டை விரலை மடித்து உள்ளங்கையில் ஆள்காட்டி விரலை மடித்து உள்ளங்கையில் வச்சுக்கிறாங்க. வெரி குட் ஜோதி மேம், நான் தப்பாக சொன்னதுமே கரெக்டாக யோசித்து வைக்கிறீங்க. வெரி குட். ஆள்காட்டி விரலை மடித்து நாங்கள் வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் போடுறோம். ஏன்னா இது ஒரு முக்கியமான மூலகங்களை சார்ந்த முத்திரை பயிற்சி. பஞ்சபூதங்களை
இப்போ வந்து இந்த ஆள்காட்டி விரல் மேலே கட்டை விரலை மடித்து வைக்கிறாங்க, ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. மற்ற 3 விரல்களும் நேராக நீட்டி இருக்க வேண்டும். வாய்வு தொல்லைகள்லாம் நீக்கக்கூடிய ஒரு ரொம்ப சிம்பிள் முத்திரை தான். இந்த காற்று மூலகம் வந்து நுரையீரல், லங்ஸு, இந்த பெருங்குடல் அந்த உறுப்புகளை பராமரிக்கும் வேலையை செய்கிறது. ஓகேயா? இப்போ அந்த வாயு முதிரை எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்த்தாச்சு. மலச்சிக்கல் நீங்கும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, நம்ம சாப்பிட்ற உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த முதிரை ஹெல்ப் பண்ணும். ஓகே மேம், நெக்ஸ்ட்டு முதிரை பார்க்கலாம். ஓகே, 5th பார்க்க போகிறோம். 5 மூலகங்களில் 5வது மூலகமாக ஆகாய மூலகம். இப்போ நார்மலாக உட்காந்து பிரீத் இன் பிரீத் அவுட் ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ஆகாய முத்திரை அப்படின்ற ஒரு முத்திரை செய்ய போகிறாங்க. ஆகாய மூலகத்துக்கு உண்டான இப்போ நடுவிரலோட நுனியையும் கட்டை விரல் நுனியும் இணைக்கிறாங்க. கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நடுவிரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் லெஃப்ட் ஹேண்ட் நல்லா எடுத்துகிட்டு ஒரு தடவை செஞ்சு காமிங்க. நுனியை நல்லா டச் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஓகே, வெரி குட். மற்ற விரல்கள் நேராக நீட்டியிருக்க வேண்டும். இந்த முதிரையோட அமைப்புலையும் நம்ம வந்து 3 to 5 minutes இருந்துக்கலாம். இந்த ஆகாய மூலகமானது நம்மளோட கல்லீரல், பித்தப்பை உறுப்புகளை மையமாக இயக்குகின்றது. இப்போ நம்ம வந்து 5 மூலகங்களுக்கும் சரியாக நம்ம வந்து எப்படி உடம்புல நமக்கு எந்தெந்த பார்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத, பஞ்சபூதங்கள் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படி சொல்லி எந்தெந்த விரல் அந்த அமைப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நம்ம தலை முதல் கால் வரை உள்ள அனைத்து உறுப்புகளையும் சிறப்பாக இந்த முதிரைகள் நமக்கு வந்து இயங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நாங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். இது வந்து கை விரல் வலிக்குதா மேம்? நீங்கள் நிறையா முதிரை நீங்களே செஞ்சு காமிச்சிருக்கீங்க, வலி இல்லை. முதல்ல இந்த 5 முதிரையும் செய்யணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 கவுண்ட், ஒவ்வொரு முதிரைக்கும் 50 கவுண்ட்டில் இருந்துக்கலாம். அதையும் நம்ம சொல்லிடுறோம். ஓகேயா? பஞ்சபூத முத்திரைகள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாம், நம்ம தலை முதல் கால் வரை வந்து நம்ம இப்போயே நம்ம நிறையா பார்த்துருக்கோம், நிறையா யூஸஸ் சொல்லியிருக்கோம். இதை தாண்டி ராஜ உறுப்புகளான இதயம் பாதுகாக்கப்படுகிறது. சிறுநீரகம், கல்லீரல், பித்தப்பை, மண்ணீரல், இந்த மாதிரி நிறையா நம்ம சொல்லாமல் விட்ட நிறைய யூஸஸ் இருக்குது. நம்மளால் அந்த வீடியோவில் குறிப்பிட்ட டைம் தான் சொல்ல முடியும். அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த முதிரைகள் அதோட வேலையை கரெக்டாக செஞ்சிடும். நம்மளோட வேலை கரெக்டாக அந்த முதிரைகளை செய்கிறது மட்டும்தான். நம்பிக்கையோடு செய்கிறப்ப அந்த பலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.